விஜய் வந்தா நல்லதுன்னு நினைக்கிறோம். ஒரு 2 கட்சிகளுக்கு பதிலாக இவர் ஒருத்தருக்கு புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து தமிழ்நாட்டில் எப்படி செய்யறாருன்னு பார்ப்போம். இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். திருச்சியை காப்பாற்ற வந்திருக்காருன்னு தான் சொல்லுவேன். என்னது சொல்றது, வந்துட்டு போயிருக்காரு, அவ்வளவுதான். இந்த மட்டும் வரமாட்டாரு அவரு. கூட்டத்தை காட்டுன்னு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. சப்போர்ட் ஃபுல்லாக டிஎம்கே தான். எல்லா வாரமும் சொல்லியிருக்காரு, அது செய்கிறேன் இது செய்கிறேன்ட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு, தப்பு கிடையாது. ஆனால் சொன்ன வாக்குறுதியாக கரெக்டாக நிறைவேற்றணும் யாராக இருந்தாலும். நல்ல புதுசாக வந்தால் யாராவது ஜெயிச்சு பொதுமக்களுக்கு நல்லது செய்யும். விஜய் சார் கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. சிஎம் கேண்டிடேட்டுக்கு அவர் கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அவர் வந்து எங்களுக்கு செய்வார்னு நாங்க நம்புறோம். அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். ஸ்டாலின் இன்ன வரைக்கும் இருந்ததுல இருந்து எங்களுக்கு எந்த ஆய்வு ஒரு இதுவுமே இல்ல, எந்த ஒரு நல்ல விஷயமே எங்களுக்காக நடக்கல. கும்பலை பார்த்தா ஜெயிப்பார்ன்ற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கம்மி. என்னது சொல்றது, வந்துட்டு போயிருக்காரு, அவ்வளவுதான். இந்த மட்டும் வரமாட்டாரு அவரு. சிறப்பா எல்லாம் பேசியிருக்காப்புல, பாதுகாப்பும் நல்லா இருந்திருக்கு, நல்லா பேசினாப்புல. திருச்சியை காப்பாற்ற வந்திருக்காருன்னு தான் சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு, நல்லா பேசியிருக்காப்புல, ஏதோ செய்யறேன்னு இருக்காப்புல, பார்ப்போம் கண்டிப்பா. கூட்டத்தை காட்டுன்னு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. சப்போர்ட் ஃபுல்லாக டிஎம்கே தான். எல்லா வாரமும் சொல்லியிருக்காரு, அது செய்கிறேன் இது செய்கிறேன்ட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு, தப்பு கிடையாது. ஆனால் சொன்ன வாக்குறுதியாக கரெக்டாக நிறைவேற்றணும் யாராக இருந்தாலும். ஸோ வந்து ஸ்டார்டிங்கே வந்து ட்ரிச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். நல்லதா தான் பாக்குறோம். நான் விஜய் வந்தா நல்லதுன்னு நினைக்கிறோம். கேர்ள்ஸுக்கு சேஃப்டிலாம் இருக்கும். ஸோ வந்தா நல்லதுன்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான். நல்லா வரவேற்பா பார்க்குறோம் நாங்கள். அவர் வரணும், கண்டிப்பாக வரணும். ஒரு 2 கட்சிகளுக்கு பதிலாக இவர் ஒருத்தருக்கு புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து தமிழ்நாட்டில் எப்படி செய்யறாருன்னு பார்ப்போம். இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். கண்டிப்பா சூப்பரா இருக்கும். மேக்சிமம் திருச்சியில ஒரு லக்கான ஒரு ஏரியா, ரொம்ப அதிர்ஷ்டமான ஏரியா. ஆனால் திருச்சியை தொடங்க எல்லாமே வின்னிங் தான் ஆவாங்க. அதனால திருச்சி கிழக்கு தூக்கினா அவர் கன்ஃபார்மா ஜெயிப்பார். போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் பாதுகாப்பா நல்லா இருக்கு. ஆனா அரசியல் கட்சி தொடங்கினோட்டே அவர் முதல்ல இந்த திருச்சி கிழக்கு தொகுதி தான் வந்தாரு. அப்பவே வந்து உச்சி பிள்ளையாரை பத்தின ஒரு கதையை சொல்லி தான் ஆரம்பிச்சாரு. தன்னோட அரசியல் பிரச்சாரத்துல அடுத்த ஒரு பயணத்தை வந்து பிரச்சாரமா மேற்கொள்றப்ப இங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பிரச்சாரத்தோட நாங்க இன்னும் சிறப்பா தான் நினைக்கிறோம். அவரை கண்டிப்பா வெற்றி பெற செய்ய வைப்போம். நல்ல புதுசாக வந்தால் யாராவது ஜெயிச்சு பொதுமக்களுக்கு நல்லது செய்யும். விஜய் சார் கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. சிஎம் கேண்டிடேட்டுக்கு அவர் கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணி தான் ஆகும். நல்ல விதமா பாக்குறோம். நல்ல விதமா பாக்குறோம். மக்களுக்கு வந்து அவரு இன்னொன்னு வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அவர் வந்து எங்களுக்கு செய்வார்னு நாங்க நம்புறோம். அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். ஸ்டாலின் இன்ன வரைக்கும் இருந்ததுல இருந்து எங்களுக்கு எந்த ஆய்வு ஒரு இதுவுமே இல்ல, எந்த ஒரு நல்ல விஷயமே எங்களுக்காக நடக்கல. கண்டிப்பா ஜெயிப்பாப்புல. இப்போ கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் திமுக தான். 9 தொகுதியை பொறுத்த மட்டும் திருச்சியில வந்து திமுக தான் 9 தொகுதியும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா 100% ஜெயிச்சிருவாப்புல. கும்பலை பார்த்தா ஜெயிப்பார்ன்ற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கம்மி. 100க்கு 90% வாய்ப்பு இருக்கு, அதிகப்படியான வாய்ப்பு. கண்டிப்பா கண்டிப்பா ஜெயிப்பார். சிஎம் ஏரியா உண்மையிலே ஜெயிக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். உண்மையிலே அவர் ஜெயிக்கணும், அது ஆண்டவனோட செயல். ஜெயிப்பாரு, சான்சஸ் நிறையவே இருக்கு. கண்டிப்பா ஜெயிப்பாங்க. கண்டிப்பா 100% ஜெயிப்பாருங்க. அதாவது இந்த தொகுதியில வந்து டிஎம்கேலோ ஏடிஎம்கேலோ ஜெயிச்சா அவங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டிங் தான். விஜய் ஜெயிச்சா முதலமைச்சர் தொகுதி ஆயிரும். அப்ப அந்த தொகுதிக்கு என்னென்ன செய்யணும், முதலமைச்சர் தொகுதினா எப்படி செய்வாங்க அதை பாருங்க நீங்க. கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய ஓட்டு பங்களிப்பு அப்படிங்கிறது இனிமேல் தான் நான் யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷன் உருவாகிருக்கு. காரணம் அவருடைய ஸ்பீச் இன்னைக்கு தான் வந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஸ்பீச் வந்து சரியா கேட்கல, இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஃபியூச்சர்ல வந்து அதை கொஞ்சம் யோசிச்சு தான் நாங்கள் செய்வோம். கண்டிப்பா கிழக்கு தொகுதியில ஜெயிப்பாருன்னு. அதே மாதிரி அவர் இந்த 234 தொகுதியிலையும் அவங்க நிப்பாட்டின அவங்களோட வேட்பாளர்கள் பெரும்பாலான வாக்கு பெற்று ஜெயிப்பாங்கன்னு. நான் ஜெயிப்பாரு, எனக்கு நம்பிக்கை. நாங்கள் ஜெயிப்போம், ஓட்டு போடுவோம். பொதுமக்கள் இந்த வாட்டி போடுவாங்க. கண்டிப்பா 80% வந்து ஜெயிப்பார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம். எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க அதுல வந்து இதா இருக்கோம், தீர்வா இருக்கோம். கண்டிப்பா ஜெயிப்பாரு. கண்டிப்பா இனிக்கோ இருதயராஜை எதிர்த்து அவர் நிச்சயமா ஜெயிப்பாரு. அது அவர் சொல்லல, மேலிடத்திலிருந்து யாரோ சொல்லி காமிக்கிற மாதிரி இருக்கு. சொன்னாவே எல்லாத்திலையும் போட்டியா தான் இருக்கணும். திமுக ஏடிஎம்கே தான், 2 தான். விஜய் மட்டும் சொல்ல, மக்களே அப்படிதான் 2 பேருக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே அந்த அளவுக்கு பேசுறதே இல்லை யாருமே. ஏன்னா டிஎம்கேவும் டிவிகேவும் பத்தி தான் எல்லாம் பேசிட்டு
போட்டியே இவங்களுக்குள்ள இருந்தாலும் மக்களே முடிவு பண்ணிட்டாங்க. அது வந்து தன்னை வந்து பிரபலமா படுத்திக்கிறதுக்காக ஒருத்தர் இப்போ உங்களை வந்து கம்மி பண்ணா தானே இன்னொருத்தவங்களை வந்து ஒருத்தர் இல்லைன்னா தானே இன்னொரு ஜெயிக்க வாய்ப்பு வருது. அதுக்காக ஏடிஎம்கே இல்லைன்றதுக்காக சொல்ற வார்த்தை அது. ஆனா அது வந்து உண்மை அல்ல. டிஎம்கே ஏடிஎம்கேக்கு தான் போட்டி. கண்டிப்பா அதான போட்டி, வேற யாரும் காம்படிஷனுக்கு சரியான ஆள் இல்லை. திமுகவுக்கும் இதுக்கும் தாங்க போட்டி. ஆமா இதுதான் போட்டி, திமுகவை ஒழிக்கணும். ஆமா ப்ரோ, இப்போ டிவிக்கே வந்து ஒன்னு ஆளுங்கட்சியா வரணும் இல்ல எதிர்கட்சியா வரணும். வந்தா கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கு. ஆமாங்க, எடப்பாடியா என்ன பண்ணாரு, ஓபிஎஸ் கழட்டினாரு, எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அவர் எல்லாத்தையும் கழட்டி விட்டு எல்லாத்தையும் கழட்டி விட்டா அப்ப அவர் வீக்கா தானே ஆகிற மாதிரி தானே இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து உண்மையிலேயே விஜய்க்கும் டிஎம்கேக்கு தான் உங்களுக்கு போட்டியா இருக்கு. இரு அணியை மட்டும்தான் அவருடைய பார்வையில் பார்க்குறாரு. அதை காட்டிலும் மூணாவது அணியும் இருக்கு, அவருக்கு தெரியுதோ இல்லையோ. மூணாவது அணியும் இல்லாட்டாலும் நிச்சயமா வந்து பழைய டீம் வந்து பெருந்தொகை எடுத்து செலவு பண்ணி வர மாரி இருக்க சுச்சுவேஷன் உருவாகிருக்கு. ஆனா கடந்த ஆண்டு தேர்தல் வந்து எப்படின்னு தெரியலண்ணே. 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு சிவப்பு சைக்கிள் எடுத்துட்டு போய் ஒரு அணையோட நிலைமையை மாற்றினவர். இன்னைக்கு வந்து டைரக்டா ஒரு சொன்ன ஒரு இரட்டை இலக்கம் தான் இங்க இருக்கு. திமுக தவிக கிடையாது தான் போட்டியே, கொள்கை ரீதியாகவும் சரி கோட்பாடு ரீதியாகவும் சரி. போட்டியா எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம், அது எங்களுக்கு கவலை கிடையாது. நிச்சயமா எங்க தளபதி நிச்சயமா வருவார். அது உண்மைதான். ஏங்க அது ஆர்வத்தோட எல்லாருமே சொல்றது தாங்க. எல்லாருமே இப்ப எனக்கு உண்டதுன்னா நான் சொல்லுவேன், அவங்களுக்கு உண்டது அவங்க சொல்லுவாங்க. அது ஒன்றும் சொல்ல முடியாதுங்க, அது அவங்களுடைய கருத்து. அதெல்லாம் 90% ஆயிரம் தான். காலைல யூடியூப்லேயே பார்க்கும் போதெல்லாம், நேரில் லைவ்ல பார்க்கும் போதெல்லாம் அதில் வாக்குப்பதிவு போட்டிருந்தாங்க. சும்மா ஜென்ரலாக அதில் 91% நானும் போட்டேன். 90% இருந்துச்சு, நான் போட்டேன். 91% ஆச்சு. அதுக்கு தான் போட்டேன், டிவிக்கு தான் போட்டேன். சீக்கியர்கள் மட்டும் இல்ல, மக்களும் ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டாங்க. அதை வந்து இது பண்ண முடியாது சார். இப்பதான் வந்து தொடங்கியிருக்காரு. எங்களுக்கு வந்து ஜெயிச்சு வந்தா போதும், ஒரு 10-20 சீட்டு வந்தா போதும் நிலவரம் இருக்கு, அவ்வளவுதான். 26 ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அது வாய்ப்பு இல்லைண்ணே, ஆனால் ஆப்போசிட்ல உட்காரலண்ணே. 75% வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சி கன்ஃபார்ம், முதல்வருக்கு பார்ப்போம், மக்கள்கிட்ட தான் இருக்கு. கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம், மாற்றம் உண்டாகும்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா மாற்றம் உண்டாகும். அது வந்து மக்களுடைய மனசை பொறுத்து போட போகும்பொழுது என்ன அவங்களுடைய சுச்சுவேஷன் என்னன்றது அவங்கவுங்கள தனிப்பட்ட உரிமை. அது சான்சஸ் 90% சான்ஸ் இருக்கு ப்ரோ. ஏன்னா இவ்ளோ வாட்டி வந்தவங்களே வந்து எதுவுமே பண்ணல. சோ புதுசா ஒருத்தவர் வந்திருக்காரு, அவர் என்ன பண்ணுவாருன்னு பாக்குறதுக்காகவே வந்து நிறைய ஓட்ஸ் வர சான்ஸ் இருக்கு. சோ கண்டிப்பா வின் பண்ணலாம். கண்டிப்பா நெக்ஸ்ட் சிஎம் வந்துட்டு விஜய் வந்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், பெருமையாவும் இருக்கும். கண்டிப்பா அடுத்த முதல்ல 2026 அவர் தான். 230 நாள்ல 200 கண்டிப்பா வெற்றி போடுவாரு. நல்லா இருக்குங்க, உண்மையிலேயே நல்லா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க நடிகர் தான் வரமாட்டேன் இது என்ன பண்ணுவாங்கன்னு, ஆனா உண்மையிலேயே நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். கண்டிப்பா இந்த தேர்தலில் ஜெயிச்சு இனி ஏன்னா இன்றைய இளைஞர் தலைமுறையெல்லாம் அவர் பின்தொடர்றதை பார்த்தா அடுத்த நிரந்தர முதல்வரே தளபதி விஜய் அவர்களா தான் இருப்பாரு. அவர் வந்தா நல்லா இருக்கும், அதான் நாங்க ஜெயிக்க வைப்போம். எங்களுக்காக அவர் வரேங்கிறாரு, வரட்டும், முதல்வர் ஆயிடுவாரு, நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம். கண்டிப்பா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 99% இருக்கு, 100 சந்தோஷமா அதை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கோம். பூசணிக்காய் சுத்தி போட்டு ஆரத்தி எடுக்க நாங்க எங்க கை துடிக்குது எங்களுக்கு. அவர் அந்த அளவுக்கு வரணும், அவ்வளவு ஆர்வமா இருக்கோம். கண்டிப்பா அவர் தான் வருவாரு முதல்வர். அவருக்கு தான் போடணும் தலைவரை. இது வரைக்கும் யாரும் ஒரு நல்ல தலைவரை கூட பார்க்கல. இப்பதான் ஒரு நல்ல தலைவரை நாங்க பார்த்துருக்கோம். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு அப்புறம் விஜய் வந்திருக்காப்புல. அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு எல்லாம் இருக்கும். எங்க ஓட்டு டிஎம்கேக்கு தான். நம்ம டிஎம்கே தான் போடுவோம். கண்டிப்பா போட்டு ஆகணும் சார், எங்களுக்கு போட்டு தான் தீரணும். ஏன்னா இந்த ஏரியாவில் யாருமே எந்த இதுவுமே செயல்படுத்தல. போடுவோம். என் குடும்ப ஓட்டு 5 ஓட்டுமே விஜய்க்கு தாங்க. கண்டிப்பா ஓட்டு போடுவேன். கண்டிப்பா இந்த வாட்டி டிவி கேக் தான் போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாங்க, ஒரு மாற்றம் வேணும். கண்டிப்பா கன்ஃபார்மா ஓட்டு உண்டுண்ணா, போடலாம், தப்பு கிடையாது. கண்டிப்பா என் ஓட்டு அவருக்கு தானே. என் ஓட்டு மட்டும் இல்ல, என் குடும்ப ஓட்டே அவருக்கு தான். கண்டிப்பா போடுவாங்க, அவரை ஜெயிக்க வைப்போம் நாங்க.